ஹலோ மக்களே, சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக்கான நியூ ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முத்து அவங்களுடைய ரிலேஷனுடைய மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. நான்லாம் அவ்வளோ பெருமையே இல்லை வயசில், எதுக்காக ஆசீர்வாதம், அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க முத்து அப்படின்னுவாங்க. முத்துமே அவங்க 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்து நிற்கிறாங்க. பார்த்தா சீதாவும் நம்மளுடைய அருணும் தான் இருப்பாங்க. அதை பார்த்த முத்துவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு. இன்னும் இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னுவாங்க. முத்து அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா தான் வேற ஒருத்தருச்சா இது எல்லாமே நம்மளுடைய கனவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் முத்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்துச்சுன்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மைண்டே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு முத்துக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. ஒருவேளை சீதாவுடைய விஷயத்துல நான் தான் தேவையில்லாத பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா அவளோட வாழ்க்கைய நாம நிறைய யோசிக்கிறோம். அவ ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு லைஃப் நம்ம அமைச்சு கொடுக்கறது தான் நல்லதோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. அவளோட லைஃபை நம்ம புரட்டி போட்டு அவளோட லைஃப்ல விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ட்டு முத்து எல்லா விஷயங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா வீட்டுக்கு வராங்க. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல சீதா கிட்ட பேசிட்டு கூட தான் வந்த அத்தை, நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காங்க, கவர்மெண்ட் வேலை, நல்லா படிச்சிருக்கான், நல்ல குடும்பம், வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்றாங்க. அப்படியே மாப்பிள்ள, சரி எப்ப நாளைக்கு வர சொல்லலாமான்றாங்க. சீதா சொன்னா உடனே வர வச்சிடலான்றாங்க. சீதா சொன்னாவா புரியலையேன்றாங்க. சீதா சொன்னாதான் அவங்க வருவாங்க, நாங்க சொன்னா வருவாங்களான்றாங்க. மாப்பிள்ள என்ன சொல்றீங்கன்னு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையே அருண் தான். என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? ஆமா, சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டனோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.